இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமா ஒரு 8 கமாண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த கமாண்டுக்கு பேர் எடிட் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் எடிட் கமாண்ட்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ஒரு ஆப்ஜெக்டில் எடிட் பண்ணுற கமாண்ட் அப்படிங்கிறதுனால எடிட் கமாண்ட்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு லைன் போடுறீங்க, இல்லை ஏதோ ஒரு டயக்ராம் வரைகிறீங்க, அதில் கண்டிப்பாக எடிட்டிங் இருக்கும். அந்த எடிட்டிங் இதை பேஸ் பண்ணி தான் அந்த எடிட்டிங் மேக்ஸிமம் இருக்கும். ஃபஸ்ட்டு கமாண்ட் பார்த்தீங்கன்னா எரேஸுங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்டை அழிக்கிறது. ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டாச்சு. எரேஸ் கமாண்ட் எப்படி பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எரேஸ்னு ரைட் சைடில் எரேஸுங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. மாடிஃபை டேபிளில் எரேஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். எரேஸ் கமாண்டை கிளிக் பண்ணி இந்த கமாண்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் எரேஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். இதை அந்த ஆப்ஜெக்டை இப்படி இருக்கிற ஆப்ஜெக்டை நீங்கள் கர்சர் மூலமாக செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் டெலிட்டும் கொடுக்கலாம். ரெண்டாவது கமாண்டு அன்டூ. அதாவது ஒரு பண்ண டயக்ராம் இல்லை ஒரு ஆப்ரேஷன் தப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப வர வைக்கிறது தான் இந்த அன்டூ கமாண்டு. இந்த அன்டூ பார்த்தீங்கன்னா நீங்கள் கமாண்டில் போய் அன்டூ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்டர் த நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இப்போ எத்தனை ஆப்ரேஷன் நீங்கள் கடைசியாக பண்ணால் ஒரு ஆப்ரேஷனை பழைய நிலைக்கு கொண்டு போகணுமா இல்லை ரெண்டா? நான் 1 மட்டும் சொல்கிறேன். 1 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா இப்போ கடைசியாக அந்த இடத்துல ஒன்று வரைஞ்சிருந்தேன், அது மட்டும் டெலிட் ஆகிருக்கும். நல்லா கவனிங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது அன்டூ, இந்த மெனு பார்லையும் இந்த இடத்துல இங்கேயும் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அன்டூ. இப்போ இதே அடுத்த கமாண்டு ரீடு. ரீடுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பண்ணதை திரும்ப கொண்டு வர்றது. இந்த ரீடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை முறை நீங்கள் பண்ணீங்களோ அத்தனை ஒருவேளை கை தவறுதான் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணி பழைய நிலைக்கு அதை கொண்டு வர முடியும். அதனால் அன்டூ பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஆப்ரேஷன் டெலிட் ஆகிருக்கும். ரெண்டாவது தடவை கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ரேஷனும் டெலிட் ஆகிருக்கும். டெலிட் ஆகிட்ட கொண்டு வர்றதுக்கு ரீடு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆனது ஒவ்வொரு ஆப்ரேஷனாக திரும்ப வரும். இப்போ அடுத்த கமாண்டு, 4வது கமாண்டு காப்பி. காப்பிங்கிறது நமக்கு தெரியும். இதை அப்படியே செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஆப்ஷன் இருக்கும். காப்பி பண்ணி பக்கத்தில் பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இது நீங்கள் எப்பவும் பண்ணுறது. நீங்கள் மவுஸ் வச்சு அப்படியே ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கட்டு காப்பி பேஸ்ட் இங்கே இருக்குது, நீங்கள் பண்ணிக்கலாம். ரிப்பீட் பேஸ்ட்டாக இருந்தாலும் எத்தனை முறை வேணுமோ அத்தனை முறைக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இந்த மாடிஃபை டேபிளில் காப்பிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்றீங்க. இங்கே ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்டிங் கேட்கும். நீங்கள் எப்போவுமே அதிகமான ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா 1க்கு மேலே கொடுக்கணும். 2ன்னு கொடுக்குறேன் நான். பாருங்கள், நீங்கள் அந்த காப்பி கொடுத்தீங்கன்னா எத்தனை வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மவுஸை வச்சு காப்பி பண்ணிங்கன்னா ஒரு தடவை தான் காப்பி பண்ண முடியும். அதே மாடிஃபை டேபிளில் உள்ள இந்த காப்பி கொடுத்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் காப்பீஸ் பண்ண முடியும். மறுபடியும் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்லாம் டெலிட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு.
இது உங்களுக்கு வைண்டிங் போடும்போது இல்லை ஏதாவது உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டில் மல்டிபிள் காப்பீஸ் தேவைப்படும் போது இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிட்டால் இங்கே போயிட்டு காப்பின்னு டைப் பண்ணுறேன். இங்கே போய் காப்பின்னு டைப் பண்ணலாம். அப்படின்னா மாடிஃபை டேபிளில் காப்பிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா பேஸ் பாயிண்ட்டு கேட்கும். எப்பவுமே சொல்லியிருக்கேன் 1க்கு மேலே கொடுங்கன்னு. இப்போ நான் வந்து ஒரு 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு கொடுத்துட்டு எவ்வளோ காப்பி வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் பாயிண்ட் முக்கியம். நீங்கள் பேஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே கொடுத்தா உங்களுக்கு மல்டிபிள் காப்பீஸ் கிடைக்கும். இப்போ அடுத்தது மூவ் கமாண்டு. மூவ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. கமாண்டில் மூவ்னு டைப் பண்ணிட்டீங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். அங்கே பேஸ் பாயிண்ட் கேட்குறது இல்லையா, பேஸ் பாயிண்ட் 1க்கு மேலே ஒரு 2 கொடுக்குறோம். பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகிடுச்சு. இதே வந்து உங்களுக்கு மூவ் ஆப்ஷன் இங்கேயும் இருக்கும் மாடிஃபை டேபிள்லேயும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கமாண்ட் லைனுக்கு வந்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணி வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இங்கே பேஸ் பாயிண்ட்டு 1க்கு மேலே கொடுக்கணும். 5 கொடுத்துருங்க. இப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த 6வது கமாண்டு ரொட்டேட். ரொட்டேட்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது, சுற்றுறது. பாருங்கள், இங்கே மாடிஃபை டேபிள் ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது. இதை போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு கமாண்டுக்கு வந்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இங்கே பேஸ் பாயிண்ட்டு கேட்கும். இங்கேயும் பேஸ் பாயிண்ட்டு 1க்கு மேலே ஒரு 3ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்கள், எல்லா ஆங்கிளையும் ரொட்டேட் ஆகுது. உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் தான் ரொட்டேட் பண்ணிட்டேன். இது நீங்கள் கமாண்ட்லேயும் பண்ணலாம். ரொட்டேட் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட்டு மறுபடியும் ஒரு என்ட்ரு. பேஸ் பாயிண்ட்டு 1க்கு மேலே ஒரு 5. இப்போ நம்ம எந்த ஆங்கிளில் வேணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்கேல். ஸ்கேலுங்கிறது இதோட அளவை வந்து குறைக்கிறதோ இல்லை கூட்டுறதோ. இப்போ இதுக்கு ஸ்கேலுங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்கும் மாடிஃபை டேபிளில். இங்கே ஸ்கேலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கமாண்ட் லைனில் ஃபாலோ பண்ணிங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு. பேஸ் பாயிண்ட். இந்த பேஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே கொடுத்தீங்கன்னா இதோட அளவு குறையும், 1க்கு மேலே கொடுத்தீங்கன்னா இதோட அளவு அதிகமாகும். இப்போ நான் வந்து 1 விட கம்மியாக ஒரு 0.5 கொடுக்குறேன். 0.5 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது அந்த 0.5 கொடுத்தது. இப்போ நான் மறுபடியும் ஸ்கேலுக்கு போகிறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட்டு ஆட் பண்ணியாச்சு. என்ட்ரு கொடுக்குறேன். பேஸ் பாயிண்ட்டு
இப்போது 2ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் 0.5 கொடுத்துருந்தா இப்போ 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இப்போ அந்த ஸ்கேலுங்க ஆப்ஷன் மறுபடியும் போகிறேன். ஸ்கேல் என்டர் செலக்ட் ஆப்ஜெக்ட் என்டர் பேஸ் பாயிண்ட் வந்து 2. பாருங்கள், ஏற்கனவே நம்ம கொடுத்த 2ம் இங்கே இருக்குது. அதாவது 0.5 கொடுத்தது இது, 2ன்னு கொடுத்தது இது. 0.5 அதாவது ஒன்றை விட கம்மியாக கொடுத்தீங்கன்னா அதோட சைஸ் சின்னதாகும். 1 விட அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதோட சைஸ் பெருசாகும். இந்த ஸ்கேல் கமாண்டில் நமக்கு கிடைக்கும். ஸ்கேலுங்கிறது அதோட சைஸை மாற்றுறது. அடுத்த கமாண்டு மிரர் கமாண்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பிம்பம் ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் அப்படியே நான் மிரர் காப்பி கொண்டு வர போகிறேன். இப்போ அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மிரர், இந்த இடத்துல மிரர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் என்டர். ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக மிரர் லைன். எந்த இடத்துல நீங்கள் மிரர் பண்ண போகிறீங்க, இந்த பக்கமா இல்லை இந்த பக்கமா? நான் இந்த பக்கம் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள், இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மிரர் காப்பி நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையுமே நான் வந்து மிரர் பண்ண முடியும். இப்போ மிரர் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க கமாண்ட் லைனில். இப்போ செலக்ட் ஆகிட்டு என்டர். இப்போ இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாவது மிரர் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுக்கிறேன். நல்லா கவனிச்சிங்களா? எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு மிரர் பாயிண்ட்டு கிடைக்கும். அதாவது இதோட ஆப்ஷன் இதே மாதிரியே எந்த இடத்துலேருந்து வரணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இந்த பக்கம் வரும், இல்லை இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம 8 கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு ட்ரா டேபிள் அதே மாதிரி மாடிஃபை டேபிள்லேருந்து பார்த்தோம். கமாண்ட் மூலயமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம மீதி இருக்க அடுத்த கமாண்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.